ப்ளவுஸோட பேக் பார்ட் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். கீழே பாட்டம் வந்து எப்போவுமே 2 இன்ச்சு நம்ம வைக்கணும். ஏன்னா மடித்து தைக்கும் போது பட்டையாக நம்மளுக்கு வரும், முதுகில் வந்து தூக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம 2 இன்ச்சு வைக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து மடித்து போட்டு நல்லா இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்காண்ட ஒரு லைனும் மேலே வந்து ஷோல்டர் ஆண்ட இழுத்து பிடிச்சி அங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். ஷோல்டர் எவ்வளோ இருக்குதோ அங்கே தையலுக்காகவும் ஒரு மார்க் பண்ணிடலாம், இடுப்பாண்ட ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேலில் வந்து ஒரு கோடு போட்டுடணும். பக்கத்தில் ஒரு தையலுக்காக ஒரு கோடு போட்டுடலாம். நம்ம இன்ச்சு டெம்பில் வந்து நம்ம அளவு வச்சு பார்த்திங்கன்னா இந்த நெக்கினுடைய அளவு 2 இன்ச்சு தான் இருக்குது. பக்கத்தில் நம்ம தையலுக்கு ஒரு கோடு போட்டுடணும். அப்புறம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. மொத்தம் 2ம் ஒரு 3 சேர்த்து 5 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குது. எப்பவுமே வந்து 2 இன்ச்சுக்கு மேலே வைக்கக்கூடாது. 44னா 3 இன்ச்சு வைக்கலாம். 2, 2.25 அப்படி தான். 5 இன்ச்சு இல்லையா, அதே தான் வந்து நம்ம ஹாம்கோலுக்கும் வைக்கணும். ஹாம்கோல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலில் வந்து கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு நம்ம சைட்லேயும் வந்து ஒரு கோடு போட்டுடலாம். எப்போவுமே ஷோல்ட்ரு எவ்வளவோ 6 இன்ச்சுனா 6 இன்ச்சு வைக்கணும், 5 இன்ச்சுனா 5 இன்ச்சு தான் வைக்கணும். இப்போ வந்து 1.5 இன்ச்சு வந்து நான் இந்த வளைவுக்காக நான் வைக்கிறேன். இப்படி வளைச்சி நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே இப்படி வந்து வளைச்சி விட்டுடலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா கொக்கி பாட்டு சைடு இருக்கு இல்லையா, அந்த அளவில் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்கேலால் இந்த சைடை வந்து மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுவோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிடலாம். இப்படி தான் நீங்கள் வந்து தைக்கணும். ஷோல்ட்ரு எவ்வளோ அளவோ அதே அளவு தான் ஹாம்கோலுக்கு வைக்கணும். இது 5 இன்ச்சுனால நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த செஸ்ட்டு வந்து 4ல் ஒரு பாகம் இல்லையா, அதை வந்து ப்ளவுஸில் அந்த கொக்கி பார்ட்டிலேருந்து எடுத்து மார்க் பண்ணி மேலே நெக்கு வந்து 2 இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம். அதே அளவு வந்து நம்ம கீழே வைக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நம்ம வைக்கணும். எந்த நெக்குக்குமே 1/2 இன்ச்சு வைக்கும் போது தான் அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே வந்து கோடு போட்டுருங்க. 2.5 இன்ச்சு, மேலே வந்து 2, கீழே 2.5. நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ மேலே அந்த அளவில் விட ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா வைங்க. வச்சுட்டு இப்படி கிராஸாக வரும். இப்படி கிராஸாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைவாக வரத்துக்காக நான் இங்கே ஒரு பெண்டு கொடுக்குறேன். அப்போ தான் அந்த ஷேப்பு வந்து நம்ம போடும்போது அழகாக தெரியும் நெக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்களோ 2.5 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா 3 இன்ச்சு வச்சு நீங்கள் நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்கிற பீஸ் வந்து நீங்கள் பட்டி கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சைடு அதாவது பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கமே இந்த ஃப்ரண்ட்டுக்காக கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் பார்ட்டு போட்டு எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம். இங்கே ஆம்கோல், இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம கோடு போட போகிறோம். ஏன்னா பேக் பார்ட் வந்து கிராஸாக நம்ம கட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம். ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு தேவை. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணுங்க. பாருங்கள், கிராஸாக இருக்குது பேக்கு, ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நெக்கு ஒரு பாதி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். அதே போல் இங்கே ப்ளவுஸோட இந்த கொக்கி பார்ட்டாண்ட நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துகிட்டு இது பீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்காக இந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இப்படி மேலேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம இப்படி வந்து சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி நம்ம இப்படி குடஞ்சி இப்படி வந்து மார்க் பண்ணிடலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு வந்து வளைச்சி கட் பண்ணுவாங்க. ஸ்கேல் இல்லாதவங்க நீங்கள் இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போடும்போது அந்த நெக்கில் வந்து ப்ளவுஸில் வந்து கொக்கி பார்ட்டு எந்த சைடோ அந்த பக்கம் எடுத்துக்கணும். மேலே தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போது அந்த நெக்கு அப்படியே நம்ம எங்கே வந்து முடியுதோ அங்கே வந்து நம்ம நிறுத்திடணும். அதே போல் இந்த அளவு ப்ளவுஸில் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த பீஸை வந்து நம்ம வெட்ட போகிறோம் இல்லையா, அந்த பீஸோட ஒன்றா நம்ம மேட்ச் பண்ணி வச்சுக்கின்னு இங்கே மார்க் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துடணும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இப்படி வளைச்சி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். சிலர் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும், சிலர் வந்து வி ஷேப் மாதிரி தைச்சிட்ருப்பாங்க, கட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா, கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும். இந்த மாதிரி பக்கம் எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக விட்டுட்டு இங்கே பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல 2 மார்க்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின்காக ஒரு மார்க் கொடுக்குறோம், இங்கே வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. அதனால் 2 1/4 இன்ச்சு நம்ம இங்கே விடணும். விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தையலுக்கு சரியாக இருக்கும்.
இப்போ வந்து இங்கே சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே ஷோல்டர்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 1/4 இன்ச்சு விட்டுட்டு எங்கே வந்து முடியுதோ அங்கே வந்து ஒரு டாட்டும் தையலுக்காக ஒரு டாட்டு. அதுக்கப்புறமா சைடில் வந்து இப்போ மார்க் பண்ணலாம். சைடில் அதே போல் 1/4 இன்ச்சு மேலே கை ஜாயின் பண்ணுற இடத்துல விட்டுட்டு அப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு டாட்டும் தையலுக்கு ஒரு டாட்டும் இப்படி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் 3த்தையும் நம்ம சேர்த்து கோடு போட்டுடலாம். இப்போ வி ஷேப்பில் வருது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக. நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் பட்டையாக மடிப்போம் இல்லையா, அதுக்கு நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம லைனிங் கொடுத்து திருப்பினோன்னா ஒரு 1/4 இன்ச்சு இருந்தாவே போதும். ஒரு 1/4 ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும் மடிச்சுக்கிறது. இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸுன்றதுனால நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். அப்புறம் ஸ்லீவை மேலே போட்டு இப்போ எங்கே வந்து முடியுதோ தையல் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க்கு, பக்கத்தில் தையலுக்கு ஒரு மார்க்கு, அதே போல் இந்த சைடும் மார்க் பண்ணி இப்படி எடுத்துடலாம். தையல் முடிகிற இடத்துல ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சும் தையலுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் 3.5 இன்ச்சு கழிச்சிட்டு நீங்கள் வைக்கலாம். எவ்வளோ நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 3.5 இன்ச்சு கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற பேலன்ஸை இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவை இப்படி தான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.